வணக்கம். என் பேர் காளிதாசன். நான் வைசல் லிமிடெட் இந்த கம்பெனியில் சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் டைரக்டர் அண்ட் சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கேன். வைசல் லிமிடெட் ஒரு யூனிக்கான ஏர்போர்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. உலகத்திலேயே ஏர்போர்ட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனி வைசல் மட்டும்தான். இந்தியாவில் டெல்லி, ஹைதராபாத், கோவா இந்த 3 ஏர்போர்ட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம். டெல்லி உலகத்தோட 7th லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் வால்யூம். எண்ட் டு எண்ட் எல்லா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், சப்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுறது வைசல் தான். ஒரு பேசஞ்சர் இந்த ஏர்போர்ட்டுகளில் உள்ளே போகிற அந்த செகண்ட்லேருந்து அவங்க பிளேனில் போர்ட் ஆகிற அந்த செகண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஐடி டச் பாயிண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுறோம். ஏர்போர்ட்டுகள் வேர்ல்ட்ஸ் some of the largest most complex IT ecosystem. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் தேவை. வைசல் லிமிடெட் ஹேஸ் தட் டைப் ஆஃப் அ நாலேஜ். நாங்கள் ஒரு லீனான ஆர்கனைசேஷன். ஆனால் ஒரு ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு டசன்ஸ் ஆஃப் லீகல் என்டிட்டிஸ் தேவை. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் பி ஒர்க்கிங். ஸோ வைசல் ஓட எம்ப்ளாயி பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கிறதுனால ஒரு 300-400 பேர் தான் இருப்பாங்க. பட் நாங்கள் மேனேஜ் பண்ணுற நம்பர் ஆஃப் பீப்புள் டு ரன் த ஷோ இன் தி ஏர்போர்ட், ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயுமே மினிமம் ஒரு 10,000 பீப்புள் இருக்குது. மேனேஜ் என்ஜின் ப்ராடக்ட்ஸ் உடைய யூஸ் ஏர்போர்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, ஏர்போர்ட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம். ஒரு 100கணக்கான டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், ஏர்லைன்ஸ், ஒரு ஏர்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா எப்படி ஒரு 40-50 ஏர்லைன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்ரிங் பண்ணுறவங்க, மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணுறவங்க, உங்களுடைய டார்மேக் அதை மேனேஜ் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இமிக்ரேஷன், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், இவங்க எல்லாருமே ஏர்போர்ட் ப்ரொவைடட் ஐடி சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏர்போர்ட்டுக்கு ஐடி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிற ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஜாப். காரணம் என்னென்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி. மற்ற ஒரு லார்ஜ் ஒரு பேங்க்கோ ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ அங்கெல்லாம் ஐடி சர்வீசஸ் டெலிவர் பண்ணுற மாதிரி அவ்வளோ சாதாரணமாக இதை பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ணவும் முடியாது. பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் ஐபிஎம், அக்சென்ச்சர் அவங்களே வெரி லிட்டில் நம்பர் ஆஃப் ஏர்போர்ட் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. மேபி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஏரியாஸ் பண்ணுவாங்க. எண்ட் டு எண்ட் ஐடி ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப சேலஞ்சிங் ஜாப். வைசல் இஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் தட் டொமைன். மேனேஜ் என்ஜின் ஹேஸ் பீன் our trusted partner in running airport IT operations in some of the most challenging, some of the largest airport infrastructure in India and across the world. நாங்கள் யூஸ் பண்ணுற மேனேஜ் என்ஜின் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் டெஸ்க் ப்ளஸ், டிக்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்காக. அது போக ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அண்ட் அப்ளிகேஷன் மேனேஜர், இது நாங்கள் சர்வர்ஸ், எங்கள் ஐஓடி டிவைசஸ் இதெல்லாம் ரிமோட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு இதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். மேனேஜ் என்ஜினில் யூசர் மேனேஜ்மெண்ட், நான் செக்யூரிட்டி சீஃப்ன்றதுனால யூசர் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் மீ. அதுக்கு AD360 ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபார் மெயின்டைனிங் எல்லா சிஸ்டம்ஸும் அப் டு டேட்டாக இருக்குங்கிறதுக்கு. இது போக டேஷ்போர்டு, அனாலிட்டிக்ஸ் ப்ளஸ் இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் ரேஞ்ச் ஃப்ரம் மேனேஜ் என்ஜின் இஸ் பீங் யூஸ்ட் பை வைசல். ஸோ மேனேஜ் என்ஜின் நாங்கள் சூஸ் பண்ண ஒரு வெரி லாங் ட்ரான் ப்ராசஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் வி எவாலுவேட்டட் 1900 parameters. Not just manage engine, topmost vendors in the space la irukra topmost vendors, not one parameter, not two parameter, 1900 parameters evaluate pannom. Evaluate pannadula manage engine came out on the top. That's why we want to use manage engine. People that I'm working with, they are extremely responsive to the customer requirements. Not many companies listen to their customers. Manage Engine is one great company with fantastic people who have their ears to the ground, listen to the customer, and that's a very great characteristic for
investing in some complex products like these. மேனேஜ் என்ஜின் ஈஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற ப்ராடக்ட் நாங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆன் த கிரவுண்ட் பீப்புள், டெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து திஸ் இஸ் ஸோ இன்ட்யூட்டிவ், திஸ் இஸ் ஸோ ஈஸி ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஐ திங்க் எங்கள் யூசர் பேஸ் வில் அடாப்ட் இட் லைக் எனிதிங். அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸை இந்த ப்ராடக்ட் அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் என்னுடைய இனிஷியல் ஃபீட்பேக் ஃப்ரம் ஆன் த கிரவுண்ட் பீப்புள். ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரிக்கு சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, மற்ற இண்டஸ்ட்ரிகளில் செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் நடந்தால் அதிகபட்சம் ஒரு பண நஷ்டம் ஏற்படலாம், இல்லை ஒரு பிராண்டோட வேல்யூவில் நஷ்டம் ஏற்படலாம். ஆனால் ஏர்போர்ட்டில் ஒரு சைபர் ப்ரீச்சஸ் இந்த மாதிரி நடந்தால் மனித உயிர்கள் போகும். அண்ட் நேஷ்னல் லெவலில் இது வந்து திஸ் வில் பிகம் அ மேஜர் நியூஸ் ஐட்டம், ரைட்? இதுக்கு நிறைய இம்பேக்ட் இருக்குது. நாட் ஓன்லி தட், ஏர்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா in any country if you take, airports வந்து it's not an individual organizational asset, it's a national asset, right? அதனால் ஏர்போர்ட்ஸில் சைபர் செக்யூரிட்டி ப்ரீச்சஸ்ங்கிறது வந்து கொஞ்சம் கூட சகிக்க முடியாது, கொஞ்சம் கூட டாலரேட் பண்ண முடியாது. there is near zero tolerance for cyber security breaches in airports because of their very nature of being a national asset. ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் ஏர்போர்ட்டில் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் என்ஜினில் வந்துட்டு சம் ரொம்ப வெரி காமன் சென்சிக்கல் அப்ரோச் டு ஃபிக்ஸிங் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் பொட்டென்ஷியல் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் அது வந்து மேனேஜ் என்ஜினில் நிறைய இருக்குது. கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் வந்து தே ஆர் குட், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் அவங்களோட அப்ரோச் வந்து இட் இஸ் மோர் ஃப்ரம் அ தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ். தே ஸ்டார்ட், அவங்க வந்து ஒரு பேசிக் செக்யூரிட்டி இஷ்யூ எடுத்துகிட்டு தென் தே ஸ்டார்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஹவு டு டெக்னிக்கலி அட்ரஸ் இட். பட் நான் பார்த்த வரைக்கும் மேனேஜ் என்ஜின் ப்ராடக்ட்ஸில் தே கோ ஃப்ரம் த யூசர் பர்ஸ்பெக்டிவ். தே கோ ஃப்ரம் ஓகே, ஆன் த கிரவுண்ட் திஸ் இஸ் த ரியாலிட்டி, ஆன் த கிரவுண்ட் திஸ் இஸ் வாட் பீப்புள் வில் டூ ஆர் வில் நாட் டூ. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. அதை நாம் within the certain limitations that exist without the theoretical approach, எப்படி அதை அட்டாக் பண்ணுறது, எப்படி அதை டீல் பண்ணுறது, எப்படி அதை ரிசால்வ் பண்ணுறது, அந்த அப்ரோச் நான் பார்த்த வரைக்கும் மேனேஜ் என்ஜின் வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச் டுவர்ட்ஸ் சைபர் செக்யூரிட்டி தேன் டேக்கிங் எ வெரி தியரிட்டிக்கல் அப்ரோச். போத் ஆஃப் விச் ஹேவ் தேர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். பட் ப்ராக்டிக்கல் அப்ரோச் எடுக்கும்போது யூசர் அடாப்ஷன் and user embracement of the product becomes very very quick. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை விட யூசர் அடாப்ஷன், யூசர்ஸ் உடைய யூசேஜ் பேட்டர்ன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் இஃப் அ யூசர் இஸ் நாட் willing to use it properly, then that product will be a source of security breaches. Manage engine is proactively avoiding those type of situations. ஆன் த கிரவுண்ட் ஃபீட்பேக் வந்து இது ரொம்ப இன்ட்யூட்டிவ், ரொம்ப ஈஸி டு லேர்ன், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் எங்களுடைய யூசர்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறது. மேனேஜ் என்ஜின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் குட் ப்ராடக்ட்ஸ். மேனேஜ் என்ஜின் பீப்புள் பார்த்தீங்கன்னா தேர் கிரேட் பீப்புள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப்புள் ஆர் த கிரேட்டஸ்ட் அசெட்ஸ் ஆஃப் மேனேஜ் என்ஜின். தே ரியலி லிசன் டு த கஸ்டமர், தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கஸ்டமர் வாண்ட்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லா ரிக்குவயர்மெண்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, மற்ற இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ண முடியாதது. மேனேஜ் என்ஜின் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் த இம்ப்ளிமெண்டேஷன், they sat with us very patiently, they listened to us, they were very enthusiastic about trying to understand what we are trying to get, and they immediately responded to our requests, even when in sometimes when the requests themselves were a little bit vague. இந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக் சின்ன கம்பெனிகளில் நான் பார்த்துருக்குறேன். லார்ஜ் கம்பெனிகளில் இந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் சென்ட்ரிசிட்டி, ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லினஸ், லிசனிங் டு த கஸ்டமர், இந்த மாதிரியான குணாதிசயங்கள் பெரிய கம்பெனிகளில் இருக்கிறது ரொம்ப ரேர்.
மேனேஜ் என்ஜின் இஸ் an exceptional company that way. மேனேஜ் என்ஜின் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 2 வார்த்தை இல்ல 3 வார்த்தையில சொல்லிடலாம். இட் சிம்ப்ளி ஒர்க்ஸ். ஜஸ்ட் பை இட்.